அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க, நான் எங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு இஃப்தார் மெனு தாங்க காட்டிகிட்ருக்கேன். ஒரு சர்பத்து செஞ்சுருக்கேன், பெருச்சம்பழம் வச்சுருக்கேன், நோம்பு கஞ்சி செஞ்சுருக்கேன். அது கூடவே ஒரு டீப் ஃப்ரைட் ஐட்டமாக மட்டன் கீமா வச்சு ஒரு சமோசா செஞ்சுருக்கேங்க. இந்த சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு வதக்கிட்டுருக்கேங்க. வதக்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கின அதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குட்டி தக்காளியை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வதக்கிட்டுருக்கேங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ மட்டன் கீமாவை இதோட நான் சேர்த்து வதக்கிட்டுருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டிருக்கேங்க. 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போது எல்லா மசாலா தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. ஃபுல்லாக எண்ணெயிலேயே தான் இந்த மட்டன் கீமா வேக போகுது. கொஞ்சம் கூட நான் தண்ணியே ஊற்றலை. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் மெதுவாக வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் மட்டன் கீமா. இது எலசு ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லேம் மட்டன் கீமா. இது சீக்கிரமாகவே வெந்துருச்சுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேகட்டும். மட்டன் பாதி அளவு வெந்த பிறகு நான் ஃப்ரோசன் பீஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட பச்சை பட்டாணியை ஆட் பண்ணதுக்கு பிறகு 2 உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இந்த அளவுக்கு சாப் பண்ணி வச்சுட்டு அதையும் இதோட சேர்த்து வதக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கீமா இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. மீன் வைல் நான் மேல் மாவுக்கு ஃப்ரோசன் சமோசா சீட்ஸு வாங்கி வச்சுருக்கேங்க. ரெடிமேட் சமோசா சீட்ஸை கோன் ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணின கீமா ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு நல்லா சமோசா ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வர மாதிரி மடித்து வச்சுக்கணுங்க. நான் காட்டுறபடியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியலன்னா மைதா மாவு பேஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி கடைசியாக இருக்கிற ஒரு துண்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மைதா மாவு பேஸ்ட்டை. அப்போ தான் நான் உள்ளர வச்ச ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும், சமோசாவுக்கு வெளியே வராமல் இருக்கும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நல்லா சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த சைடில் இருக்குதுல்ல இந்த சூடான எண்ணெய், அதை இப்படி அந்த சமோசாவுக்கு மேலே படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சமோசா மேல் பக்கத்தில் நல்லா பொரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் கோல்டன் கலரில் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் கீமா ஸ்டஃபிங் வச்ச சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு, நோன்பு திறந்த உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.